السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فأحب للناس ما تحب لنفسك تكن مسلما أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா இது போன்ற பயான் மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அது சொல்லப்படக்கூடிய செயல்களை சொற்களை அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்கிறோமோ எதை சொல்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நாம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான்: யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, அல்லாஹ்வை எந்த முறைப்படி நீங்கள் தக்வா செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். அல்லாஹ்வை எந்த முறைப்படி தக்வா செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் தக்வா செய்யுங்கள். அதாவது அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை அஞ்சுதல் என்று சொன்னால் என்ன என்று நாம் அறிந்து விளங்கி அதை அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பயப்படுங்கள் என்றும் அதுக்கு அர்த்தம் வைக்கலாம். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள் என்றும் அர்த்தம் வைக்கலாம். இன்னொரு அர்த்தம் வைக்கலாம், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய கவனத்தோடு ஒவ்வொரு செயலையும் நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்றும் அதற்கு அர்த்தம் வைக்கலாம். இத்தகுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் ஏவியதை செய்யுங்கள், அல்லாஹ் தடுத்ததை விட்டுவிடுங்கள் என்றும் அதற்கு அர்த்தம் வைக்கலாம். ஆக அல்லாஹ் தஆலாவை நாம் எவ்வாறு அஞ்ச வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு செயல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு மாற்றமான செயலாக அமைந்து விடுமோ என்று பயப்படணும். அல்லாஹ் பயப்படுங்க அல்லாஹ் பயப்படுங்க என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கொடூரமானவனாக இருந்தால் பயப்படலாம். அல்லாஹ் தஆலா இரக்கமற்றவனாக இருந்தால் பயப்படலாம். அல்லாஹ் தஆலா நம்மை தண்டிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டவனாக இருந்தால் பயப்படலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா மிக மிக கருணையுள்ளவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். தன்னை பற்றி சொல்லும்போதே குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அர்-ரஹ்மானிர் ரஹீம், மிக அதிக கருணை உள்ளவன், மிக அதிக கிருபை உள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களுடைய ரப்பாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி கொடுமையாக ரொம்ப கொடூரமானவனாக எங்கேயாவது காட்டுறானா என்று பார்த்தா இல்லவே இல்லை அன்பர்களே. எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி மிக இரக்கமுள்ளவன், மிக அன்பு செலுத்தக்கூடியவன் என்றுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு தன்னை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இப்போ அல்லாஹ் பயப்படுங்க என்று சொன்னால் என்ன பயப்படணும்? அவ்வளவு கருணையாளனாகிய அவ்வளவு அன்பு மிக்கவனாகிய அந்த அல்லாஹ்வுக்கு ஏதாவது என்னுடைய செயல்கள் பொருத்தமற்ற செயலாக அமைந்து விடுமோ என்று தான் அல்லாஹ் பயப்படணும்.
ஒவ்வொரு செயலும் செய்யக்கூடிய அந்த செயல்கள் இருக்கே, அந்த செயலை எந்த முறைப்படி நாம் செய்கிறோம் என்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுறான்களே. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், ஹக்க துகாத்திஹி, எப்படி அவனை தக்வா செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் தக்வா செய்யுங்க. எந்த முறைப்படி தக்வா செய்தால் அல்லாஹ்வை அஞ்சினால் அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்குமோ அந்த முறைப்படி நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். சில பேர் தக்வா செய்கிறேன் என்று என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், தொழுகையில் ரொம்ப குனிஞ்சு நிற்கிறாங்க. ரொம்ப தக்குவாவாக இருந்தது, ரொம்ப குனிந்து ரொம்ப பக்குவமாக நிற்கிறதா என்று சொல்லி குனிஞ்சு நிற்கிறாங்க. ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் பார்த்தால் அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கு. விளங்கிக்கலாம். சில பேர் தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் முன்னாடி ரொம்ப பணிவாக நிற்கிறது என்று விளங்கிட்டாங்க. அது தக்குவா அல்ல. அல்லாஹ் தஆலா முன்னால் எப்படி உடல் குனிந்து நிற்கிறதோ, உடல் பணிவாக நிற்கிறதோ, அதே போல உள்ளமும் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் பணிந்து விட வேண்டும். இதுதான் உண்மையான தக்குவா. தக்குவா என்று சொன்னால் அதனுடைய இடம் என்ன? தக்குவா செய்யக்கூடிய அமல் செய்யக்கூடிய இருக்குது. தக்குவா என்ற அமல் செய்யக்கூடிய உறுப்பு எது பார்த்தா அது உள்ளம்தான். உடல் தக்குவா செய்யாது. உடல் என்பது வணக்கம்தான் செலுத்தும். உள்ளம்தான் என்ன உண்டாகும்? தக்குவாவை உண்டாக்கும். தொழுகையில் நிற்கக்கூடிய உறுப்புகள் இருக்கு. உறுப்புகள் தொழுகிறது. ஆனால் தொழுகையில் தக்குவா இருந்ததா இல்லையா என்பதை உள்ளத்தை வைத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும். அதே போல உடல் நோன்பு வைக்கும். அந்த உடம்புல அந்த நோன்புல தக்குவா இருக்கிறதா என்பதை அவருடைய உள்ளத்தை வைத்து தான் முடிவு செய்யப்படும். குர்ஆன் உடல் தான் குர்ஆன் ஓதும், நாக்கு தான் குர்ஆன் ஓதும். ஆனால் அந்த குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் தக்குவா இருந்ததா இல்லையா என்பதை அவருடைய உள்ளத்தை வைத்து தான் பார்க்க முடியும் நண்பர்களே. அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய குர்பானி என்ற ஒரு அமலை நம்ம செய்கிறோம். அந்த அமலை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி காட்டுறான், அந்த குர்பானி பிராணியுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வாகிய என்னிடத்தில் வந்து சேருவதில்லை, உங்களுடைய தக்குவா தான் என்னிடத்தில் வந்து சேருகிறது. அந்த குர்பானி என்ற அமல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளம் என்ன எண்ணத்தில் இருந்தது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப தக்குவானா என்ன என்று பார்த்தால் அஞ்சுவதும் பேணுதலுமாக இருப்பதாக இருக்கும். டர்னா அவர் பர்ஹேஸ் கர்னான்னு சொல்லுவாங்க. தக்குவானா என்ன? டர்னா அவர் பர்ஹேஸ் கர்னா, அஞ்சுவதும் பேணுதலுமாக இருப்பது. அது என்ன? அஞ்சுவதுனா என்ன? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்கள் தன்னிடத்தில் உண்டாகி விடுமோ என்று பயப்படுவது. அந்த செயல்கள் தன்னிடத்தில் உண்டாகாமல் இருப்பதற்காக வேண்டி பேணுதலுமாக இருப்பது. இந்த இரண்டும் செயலுக்கு பேர் தான் தக்குவான்னு சொல்லுவாங்க. நல்ல வாழ்க்கையில் கவனித்து வச்சிங்க, பேப்பர் தான் எழுதி வச்சிங்க. தக்குவானா என்ன? அஞ்சுதல் அர்த்தம் சொல்கிறோம். ஆனால் அதனுடைய விளக்கம் என்ன, தாரீஃப் என்ன என்று பார்த்தா டர்னா அவர் பர்ஹேஸ் கர்னா, அஞ்சுவதும் இன்னும் பயப்படுவ பேணுதலுமாக இருப்பதாக இருக்கும். என்ன அஞ்சுதல்? எதை அஞ்சுவது? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகி விடுமோ என்று பயப்படுவது. அந்த செயல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகாமல் இருப்பதற்குரிய பேணுதலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது. இதுக்கு பேர் தான் தக்குவா. விளஞ்சலா ஒரு நபர் பயப்படுறாரு, அல்லாஹ் பயப்படுறாரு, அல்லாஹ்வுக்கு ஏதாவது தவறான காரியம் செய்து விடுவோம் என்று பயப்படுறாரு. ஆனால் அவரிடத்தில் பேணுதல் இல்லை என்று சொன்னால், அவரிடத்தில் அந்த பாவமான காரியங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை அவர் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் அவரிடத்தில் தக்குவா இல்லைன்னு அர்த்தம். ஒருவரிடத்தில் பேணுதல் இருக்கு, ஆனால் அந்த செயலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் தக்குவா இல்லைன்னு தான் இருக்கும். வளர்ச்சிகளா இரண்டுமே இருக்கும். பயமும் இருக்க வேண்டும், பேணுதலும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் தான் அதுக்கு பேர் தக்குவான்னு சொல்லுவாங்க. அப்போ தொழுகையில் நம்ம தொழுகை நிற்கிறோம். தொழுகை நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர வேறு சிந்தனை தொழுகையில் வருவது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல். இப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ் ஒன்று அல்லாத வேறு சிந்தனைகள் வராமல் என்னுடைய தொழுகை நீ காப்பாற்றிடியா அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் பயப்பட வேண்டும், துவா செய்யணும். அதே நேரத்தில் வேறு சிந்தனைகள் வராமல் இருப்பதற்குரிய சில பேணுதல்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அப்படி எப்படி தொழுகையில் வேறு சிந்தனை வராமல்
எந்த ஒரு சிந்தனை தொழுகையில் ஏற்பட்டாலும் அந்த சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய சிந்தனை சேர்த்துடணும். இதுதான் பேணுதல். பயப்படுற அல்லாஹ் பயப்படுறோம், அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் தொழுகையில் நினைக்கக்கூடாது யா அல்லாஹ், அப்படி என்னை காப்பாத்திடியா அல்லாஹ், அல்லாஹ் பயப்படுகிறோம். அதே பயப்படக்கூடிய அதே நேரத்தில் பேணுதல் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். யா அல்லாஹ், எந்த வஸ்துவெல்லாம் தொழுகையில சிந்தனைக்கு வருகிறதோ அந்த வஸ்துக்களை கொண்டு நீதான் என்னை வாழ வைக்கிறாய் யா அல்லாஹ், நீதான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று எந்த வஸ்துவெல்லாம் தொழுகையில் சிந்தனையில் வருகிறதோ அது அல்லாஹ்வோடு நாம் சேர்த்து பழகக்கூடிய அந்த பேணுதலை நம்ம கொண்டு வரணும் நண்பர்களே. அதே போல தொழுகையை விடுவது தவறுன்னு தெரியும், தொழுகையை விடுவது தப்பு, அவள் தொழுகையை விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுத்தால கோபம் உண்டாகும் என்று பயப்படுறோம். அந்த தொழுகையை விடாமல் இருப்பதற்குரிய முயற்சியை நம்ம செய்யணும். எப்படி தொழுகையை விடுவதற்கு பயம் ஏற்படுகிறதோ அந்த பயம் இருந்து கொண்டே தொழுகையை நம்ம விட்டு விடுவோம் என்று சொன்னால் இது தக்குவாவாக ஆகாது. அப்ப பயம் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அதற்குரிய வழிமுறைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும் உண்டாகும். அந்த பயம் இருந்து கொண்டே சாதாரணமான முறையில் நாம் தொழுகையை விட்டு விடுவோம் என்று சொன்னால் நம்மிடத்த தக்குவா இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் நண்பர்களே. அப்ப எந்த ஒரு நல்ல அமலாக இருந்தாலும் அல்லாஹ் ஏவிய எந்த அமலாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை வைக்க வேண்டும். ஆசை மட்டும் இல்லாமல் அதை செய்வதற்குரிய முயற்சியை நம்ம செய்யணும். அதே போல அல்லாஹ் தடுத்த விஷயங்களை வெறுக்க வேண்டும். வெறுப்பது மட்டும் இல்லாமல் அதை செய்யாமல் இருப்பதற்குரிய முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் நண்பர்களே. இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை முத்தகீன்களுடைய பட்டியலில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்துக்கிறார் நண்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. அந்த ஒரு ஹதீஸை உங்களுக்கு முன்னால் நான் சொல்லி காட்டுறேன். அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இடத்துல கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மத், திர்மிதி போன்ற பல கிதாபுகளில், இப்னு மாஜா போன்ற பல கிதாபுகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை நீ பயந்து கொள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறானோ, அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள். தகுன் அஅபதன் நாஸ், நீ மக்களிலேயே மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகிவிடுவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். எதெல்லாம் அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான் யோசிச்சு பாருங்க. தொழுகாமல் இருப்பதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். வணக்க வழிபாடுகள் செய்யாமல் இருப்பதை அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான். அப்ப தடுத்த இந்த விஷயத்துக்கு நீங்க அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்க, அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னா தொழுக ஆரம்பித்து விடுங்கள், வணக்க வழிபாடுகளை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அதே போல எதை பார்க்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியும். எதை கேட்கக்கூடாது, எதை பேசக்கூடாது, எதை நினைக்கக்கூடாது, எதை செய்யக்கூடாது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது என்பதை போன்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். இந்த விஷயங்களை நாம் தவிர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு நாம் ஒதுங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எதை செய்ய சொன்னானோ அந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சோம். தொழுகாமல் இருக்கக்கூடாது என்று நாம் அல்லாஹ்வை பயந்தோம் என்று சொன்னால் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளா மாற்றிடுவோம். அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் இருக்கக்கூடாது, இது தப்பு என்று நாம் விலகிக் கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உண்டாக்கி தருவான். குர்ஆன் ஓதாமல் இருக்கக்கூடாது, குர்ஆன் ஓதணும் என்று நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோம் என்று சொன்னால் குர்ஆன் ஓதுவதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அதே போல பொய் பேசக்கூடாது, பொய் பேசாமல் இருக்கணும். அதே போல அல்லாஹ் தஆலா புறம் பேசாமல் இருக்கணும் சொல்லி இருக்கிறான். அடுத்தவர்களை பற்றி தீய எண்ணம் கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று நாம் பயந்து கொள்வோம் என்று சொன்னால் நல்லதை பேசக்கூடிய, நல்லதை எண்ணக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ்வே உண்டாக்கி தந்துருவான். எப்போ நாம் எதெல்லாம் ஹராம் என்று நமக்கு தெரிந்து விடுகிறதோ
இருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தந்துருவான். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தகுன் அஅபதன் நாஸ், மக்களிலேயே மிக பெரிய வணக்கசாலியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். உங்களை மாதிரி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு நபர் இல்லாமல் போய்விடுவாரு, அந்த அளவு மிக உயர்ந்த ஒரு வணக்கசாலியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வரத பிமா கஸமல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு எதை அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறானோ அதை பொருந்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு பங்கு வைத்திருக்கிறானோ அதை பொருந்தி கொள்ளுங்கள். இப்போ எந்த வீட்டில் இருக்கிறோமோ அந்த வீட்டை முதல்ல பொருந்தி கொள்ளுங்கள். இப்போ எந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறானோ அந்த வாழ்க்கையை முதலில் பொருந்தி கொள்ளுங்கள். வளத்தில் ஏற்றுக்கிறது ஒன்று இருக்கு, கபூல் செய்யறது ஒன்று இருக்கு. கபூல் ஏற்றுக்கிட்டேன் அப்படி சொல்லலாம், நாவால சொல்லிட்டு உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பொருந்தி கொள்ள சொல்றாங்க. வரதபிமா கஸமல்லாஹு லக, உனக்கு அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ எதை பங்கு வைத்து கொடுத்திருக்கிறானோ அதை பொருந்தி கொள்ளுங்கள். பொருந்திக்கிறதுனா என்ன? மனதால் அதை ஏற்றுக்கொள், உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள். வளர்ந்தீங்களா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹு தாலா எனக்கு நிர்ணயித்திருக்கிறான். இதில் என்ன நலவு இருக்கிறது என்பதை அல்லாஹுக்கு தான் தெரியும். செல்வத்தில் அல்லாஹு தாலா என்னை இப்படி இருக்கணும் தான் அல்லாஹ் என்னை வச்சிருக்கிறான். ஆசிய சலாமத்தில் இப்படி தான் இருக்கணும் என்று அல்லாஹ் எனக்கு நிர்ணயித்து வச்சிருக்கிறான். உடல் அமைப்புல, உள்ளத்துடைய அமைப்புல, துன்யாவுடைய அடிப்படையில், வணக்கத்துடைய அடிப்படையில், எல்லா அடிப்படையிலேயுமே அல்லாஹு தாலா எனக்கு இந்த பங்கு வைத்திருக்கிறானே, இதை நான் பொருந்தி கொள்கிறேன் என்று நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வோம் என்று சொன்னால் தகுன் அகுனன் நாஸ், மக்களிலேயே மிக தேவையற்றவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். மிக பெரிய பணக்காரராக, அகுனன்னாஸ் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம் வைக்கலாம். ஒன்று, மிக வசதி உள்ளவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இன்னொரு அர்த்தம், யாரிடத்திலேயுமே தேவையாகாதவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். மக்களிலேயே தேவையற்ற மனிதராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். யார் பக்கமும் உங்களுடைய தேவை உண்டாகாது, உங்களின் பக்கம்தான் மற்றவர்களுடைய தேவை உண்டாகுமே. அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த மனிதராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார். அப்போ நமக்கு அல்லாஹ் என்ன பங்கு வச்சிருக்கிறான் யோசிச்சு பாருங்க. இன்றைய வாழ்க்கையில், இன்றைய நாளில் இதுதான் அல்லாஹ் தான் நமக்கு சாப்பிடணும், இதுதான் அல்லாஹ் தாலா குடிக்கணும், இந்த ஆடையை தான் அணிய வேண்டும், இவ்வாறு தான் நம்முடைய வாழ்க்கை கடத்தாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பங்கு வைத்திருக்கிறான். அதை நாம் பொருந்திக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருந்தால் நிம்மதி அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில குறை இருக்கும் என்று சொன்னால், கவலைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிடும். அன்பர்களே, அல்லாஹ் எனக்கு பொருந்தி கொண்டான், வாழ்க்கைய அல்லாஹ் எனக்கு நிர்ணயித்திருக்கிறான், அதை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று பொருந்திக் கொள்வோம் என்று சொன்னால் எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போய்க்கிறான். நண்பர்களே, பெரியார்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எந்த நிலையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறானோ அந்த நிலையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று பெரியார்கள் சொல்லி காட்டுவான். அப்ப ஏன் அல்லாஹ் தாலா பொருந்திக் கொள்ளணும் என்று சொன்னால், நம்மை விட அல்லாஹ் தாலா ஞானம் உள்ளவன், ஹக்கீமானவன் அல்லாஹ் தாலா. நம்மை விட அல்லாஹ் தாலா மிக பெரிய வல்லமை உள்ளவன், மிக பெரிய இல்முடையவன் யார்? அல்லாஹ் தாலா. நம்ம எப்படி வாழ வைத்தால் நமக்கு நல்லது என்று தெரிந்தவன் அல்லாஹ் தாலா. நமக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடியவன் அல்லாஹ் தாலா. நமக்கு தீங்கே செய்யாதவன் யார்? அல்லாஹ் தாலா. அப்படியாப்பட்ட அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையில சில இரக்கங்களை தருகிறான் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் தாலா தருகிறான். நம்முடைய வாழ்க்கையில சில நோய்களை அல்லாஹ் ஏற்படுத்துறான், சில கவலைகளை அல்லாஹ் உண்டாக்குறான், சில வித ஏழ்மைகளை அல்லாஹ் தாலா உண்டாக்குகிறான் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நலவுக்காக தான் அல்லாஹ் தாலா உண்டாக்குகிறான். அல்லாஹ் தங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. அன்பர்களே, அல்லாஹ் நமக்கு இது கஷ்டங்களை தருகிறான் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு நிம்மதிக்காக வேண்டிதான் அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தரான். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான், குல் நபியே நம்ம மக்கள் இடத்துல சொல்லுங்க, லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா,
எங்களுக்கு எந்த ஒரு முசீபத்தும் வந்து அடைவதில்லை, இல்லாமா கதபல்லாஹு லனா, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை பிரயோஜனமாக ஆக்கியே தவிர. சோதனை எப்படி வருது, நமக்கு பிரயோஜனமாக வருது என்று சொல்லுங்க. நபியே என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். லனா என்று சொன்னால் லா நாஃபியான்னு சொல்லி காட்டுவான். எங்களுக்கு பிரயோஜனமாக வரக்கூடியதாக இருக்கிறது. எல்லா சோதனைகளும் நமக்கு ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்கி தருவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தருகிறான். காரணம் என்ன? ஹோ மௌலானா, அந்த சோதனையை தரக்கூடிய அல்லாஹ் இருக்கிறானே, அவன் எங்கள் நேசனாக, எங்களுடைய எஜமானனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வஅலல்லாஹி ஃபலயதவக்கலில் முஃமினூன், அந்த அல்லாஹ்வின் மீதே இந்த நல்லடியார்கள், முஃமினான அடியார்கள் நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நண்பர்களே, அப்ப நமக்கு வரக்கூடிய இந்த சோதனைகளும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நன்மையான ஒரு செய்திக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ் நம்ம எப்படி வாழ வைக்கிறானோ அந்த வாழ்க்கையை நாம் பொருந்திக் கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மக்களிலேயே மிக தேவையற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைக்கிறான். இது எனக்கு பத்தல, அது எனக்கு கஷ்டமா இருக்கு என்று நாம் ஏதாவது புலம்ப ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்னால், உள்ளத்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் அது எப்போது நம்முடைய உள்ளம் என்னவாகாது, நிம்மதியாக ஆகவே ஆகாது. நண்பர்களே, இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டினாங்க. முதலாவது, ஹராமானதை நீங்கள் விட்டுருங்க, மக்களிலேயே மிக பெரிய வணக்கசாலியாக நீங்கள் மாறிடுவீங்க. ரெண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்துருக்கிறானோ, எந்த வாழ்க்கையை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறானோ, எப்படி அல்லாஹ் உங்களை வைத்திருக்கிறானோ அதை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள், நீங்கள் மக்களிலேயே மிக வசதி படுத்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மூணாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஅஹ்சின் இலா ஜாரிக, உனக்கு பக்கத்தில் இருப்பவரின் பக்கம் நீ நல்லபடியாக நீ நடந்து கொள். வஅஹ்சின் இலா ஜாரிக, இந்த பக்கத்தில் இருப்பவர் என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர் என்றும் அர்த்தம் வைக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்றும் அர்த்தம் வைக்கலாம், நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார் அவரையும் அர்த்தம் வைக்கலாம், நம்முடைய கணவர்மார்களையும் என்று அர்த்தம் வைக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் என்றும் அர்த்தம் வைக்கலாம். ஆக நமக்கு நெருக்கமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யார் என்று சொன்னால் பக்கத்தில் என்று அர்த்தம். அப்போ நமக்கு பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரிடத்திலையுமே நல்லபடியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அது பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, கணவனாக பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ் நடந்து கொள்ள சொன்னானோ அவ்வாறு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தக்குன் முஃமினன், நீங்கள் முஃமினாக ஆகிவிடுவீர்கள். வளர்ச்சியில் அன்பர்களே, அப்போ அல்லாஹ் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க, எல்லோரிடத்திலையுமே நீங்கள் தவறான நடந்துக்கிட்டீங்க, அல்லாஹ் சொன்ன முறைப்படி நீங்கள் நடந்து கொள்ளல, கணவரிடத்துல சரியான முறை நீங்கள் நடந்துக்கல, பிள்ளைகளிடத்துல சரியான முறை நீங்கள் நடந்துக்கல, உறவினர்களிடத்துல சரியான முறை நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் பரிபூர்ணமான முஃமினாக இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. அப்ப எல்லோரிடத்திலும் நல்லபடியாக நடந்து கொண்டால் தக்குன் முஃமினன், அப்போதான் நீங்கள் முஃமினாக பரிபூர்ணமான முஃமினாகவே நீங்கள் ஆகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நண்பர்களே, அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி நம்ம நடந்துக்கிறோம், நம்முடைய கணவன்மார்களிடத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நம்முடைய மாமனார் மாமியார் இடத்துல, நம்முடைய கணவனுடைய மனைவியுடைய சகோதரிகளிடத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய வேலைக்காரர்களிடத்தில் எப்படி நடந்துக்கிறோம், நமக்கு பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்த்து நாம் அது தவறான செயல்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பிடிக்காத, அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத விதமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் மாற்றிக்கொண்டால் நாம் முஃமினாக ஆகிவிடுவோம். நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசலில் உட்கார்ந்துருந்தாங்க, முன்னாடி சஹாபாக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி, புதுசாக ஒரு சஹாபி அந்த மஜ்லிஸுக்கு வராங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அசைந்து இடம் கொடுக்குறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், பள்ளிவாசல் மிக விசாலமாக இருக்குது,
இடமும் நிறையா இடம் இருக்கத்தானே செய்யுது. அப்புறம் ஏன் யார் சொல்ல நீங்கள் அசைஞ்சு ஏன் அந்த நகர்ந்து உட்காருறீங்க, அவர் உட்காருவதற்கு தான் இடம் இருக்கு, நீங்கள் இடம் கொடுக்குறீங்க என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மஜ்லிஸுடைய அதப் என்னன்னு சொன்னால், யாராவது புதிதாக ஒரு நபர் வந்தார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி சற்று அசைந்து கொடுப்பது அவருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கும். அது இடம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவ்வாறு அசைந்து கொடுப்பது ஒரு கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பார்த்தீங்களா, இடம் இருக்கவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அசைஞ்சு கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரு நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸில் சொல்லி காட்டினாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்தை வீட்டுக்காரருக்கு செய்யக்கூடிய கடமைகளை பற்றி எனக்கு சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க என்று சொன்னால், கடைசியில் என்னுடைய சொத்துல அவர்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டி வருமோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கடமைகளை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொன்னாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நண்பர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களிடத்தில் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் நடந்து கொள்வோமோ, எப்படி நம்முடைய உறவுகளிடத்தில் நடந்து கொள்வோமோ, அதே போல் அவர்களிடத்திலே நாம் நடந்து கொள்வது நம்ம மேலே கடமையாக இருக்கு. நண்பர்களே, அவர்கள் நம்மிடத்தில் நம்முடைய மனம் கஷ்டப்படும்படி அவர்கள் நடந்து கொண்டாலும் நாம் அவர்களிடத்தில் நல்லபடியாக நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தம் கிடைக்கும். நண்பர்களே, அந்த பக்கத்து வீட்டுக்கார பொருத்தம் கிடைக்குதோ இல்லையோ, நாம் எவ்வளோ நல்லது செய்தாலும் நமக்கு அவர் தீமை செய்தாலும் சரியே நாம் அவருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் முஃமின் என்ற அந்த பட்டியலை நம்ம சேர்ந்துடும். நண்பர்களே, அதே போல நம்முடைய கணவன்மார்களிடத்தில் பிள்ளைகளிடத்தில் அவர்களும் எப்போது நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய கணவனுடைய உறவினர்கள், மனைவியோட உறவினர்கள், இவங்களாம் நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அண்ணன் தம்பி எல்லாரிடத்திலையுமே நம்ம நல்லபடியாக நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அப்ப நம்ம பரிபூர்ணமான ஒரு முஃமினா ஆகிடும். நண்பர்களே, சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டிய அண்ணன் கிட்ட பேசாம இருக்கிறது, தம்பி கிட்ட பேசாம இருக்கிறது, அக்கா தங்கச்சி கிட்ட பேசாம இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் நம்ம இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இன்னும் அல்லாஹ்வுடைய சொல்லின் மீது நான் பரிபூர்ணமான நம்பிக்கை வைக்கிறேன். அதனால்தான் தக்குன் முஃமினன், நீ நம்பிக்கை உள்ளவனாக நீ ஆகிவிடுவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எப்போ நம்ம அவர்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறோமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, ஃபஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக, உனக்கு தீங்கு செய்தவரின் பக்கமும் நீ நல்லதே செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இவ்வாறு நாம் செய்வோம் என்று சொன்னால் மக்கள் என்ன சொல்லுவாங்க, உன்னை அவன் கேவலப்படுத்துறான், நீ போய் அவனை போய் நல்லபடியாக நடந்துக்கிறியே, உனக்கு மானம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உன மக்களுக்கு மத்தியில் மதிப்பு குறைஞ்சு போயிடும் என்று சொல்லுவாங்க. விளைஞ்சிங்களா? உடனே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மதியாத தலைவாசல் மிதியாது, மதிக்காதவங்களுடைய வாசலை மிதிக்காது என்று சொல்லுவாங்க. இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுத்தாங்க. யார் நம்மை மதிக்கவில்லையோ அவர்களை தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம மதிக்க ஆரம்பிக்கணும். யார் நமக்கு தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் முதல்ல என்ன செய்யணும், நம்ம நன்மை செய்யணும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ தாழ்ந்து போகுவதால் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்திடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் மக்களுக்கு முன்னாடி தாழ்ந்து போறார். தாழ்ந்து போனா இப்ப சொன்ன பார்த்தீங்களா, இவ்வாறு தன்னுடைய செயல்பாடுகளை எங்க போனா நமக்கு மரியாதை இல்லாம போகுமோ என்று தெரிந்தும் அவர்களுக்கு என்ன செய்கிறார், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அந்த இடத்துல போய் நிற்பார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். மக்கள் மரியாதை இல்லைன்னு நினைப்பாங்க, ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவருடைய கண்ணியத்தை மிக உயர்ந்த ஒரு கண்ணியமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சில பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா, மதியாத தலைவாசல் மிதியாது என்று சொன்னாங்களே, தப்பா விளங்கிட்டாங்க. மதி இல்லாத ஒரு தலைவாசல் மிதிக்காதுதான் அதுக்கு அர்த்தம். யாரிடத்துல அறிவில்லையோ, யாரிடத்துல இல்மி இல்லையோ, யாரிடத்துல போனால் இல்முடைய வாசமே இல்லையோ அவர்களிடத்துல போகாதீங்க. யார் இல்முள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல போங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையுடைய ஆலோசனைகளுக்கு, நம்முடைய வாழ்க்கையுடைய ஆலோசனை யாரிடத்துல கேட்கணும், யார் இல்முதாரிகளாக இருக்கிறார்களோ, மார்க்க அறிஞர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்க சொன்னாங்க.
யாருக்கு அந்த மதி இல்லையோ அவர்களுக்கு ஆலோசனை கேட்காதீங்க என்று தான் சொன்னாங்களே தவிர, இவங்க அந்த பழமொழியை தப்பாக விளங்கிட்டு மதியாதார் தலைவாசல் மிதிக்காது என்று சொன்னால் யாரும் ஒன்று மதிக்கலையோ அவங்க தலைவாசலை மிதிக்காது அப்படி அர்த்தம் சொல்கிறான். அப்படி வரலாறுல கிடையவே கிடையாது நண்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பவும் இல்லை. அப்போ யாரெல்லாம் நமக்கு நெருங்கிய உறவினர்களாக நம் பக்கத்தில் இருப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் நல்லபடியாக நடந்து கொள்வோம் என்று சொன்னால் தக்கூன் முஃமினன், நாம் முஃமினாக ஆகிவிடுகிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஅஹிப்ப லின்னாஸ் மா துஹிப்பு லினஃப்ஸிக, உனக்கு நீ எதை பிரியப்படுவாயோ அதையே மக்களுக்கும் பிரியப்படு. உனக்கு எதை நீ பிரியப்படுவாயோ அதையே நீ மக்களுக்கு பிரியப்படு. நான் எப்படி வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேனோ அதே போல எல்லா மக்களும் வாழ வேண்டும். நான் எப்படி வண்டி ஓட்டு போகணும் என்று எனக்கு ஆசை இருக்கிறதோ அதே போல் எல்லா மக்களும் சலாமத்தாக போகணும். நான் எப்படி என்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதே போல் எல்லா மக்களும் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். நமக்கு எப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நம்ம ஆசைப்படுறோமோ அதே போல் எல்லா மக்களும் இருக்கணும் என்று ஆசைப்படும் வரை நாம் என்ன ஆகணும், முஸ்லீமாவே ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். எப்போ எந்த எண்ணம் நம்முடைய உலகத்தில் வர ஆரம்பிக்கிறதோ, நமக்கு எதை பிரியப்படுகிறோமோ அதையே மற்றவருக்கு எப்போ நம்ம பிரியப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் தக்கூன் முஸ்லிமன், நீ முஸ்லீமாகவே ஆகிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நண்பர்களே, சில குடும்பத்தார்கள் நம்ம பார்க்குறோம், கவனிச்சிங்களா, நான் நல்லா இருந்தால் போதும், அண்ணா இப்போ நம்முடைய மூத்தவர்களோ இளையவர்களோ வாழ்க்கையில் கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க, நம்மை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் பொறாமை வருகிறது என்று சொன்னால் நாம் முஸ்லீம் இல்லை, பரிபூர்ணமான முஸ்லீமாக இல்லை. நண்பர்களே, நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, நாம் இப்படி இருப்பதை நாம் ஆசைப்படுவோம். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கிறானே, என் அண்ணனுக்கு கொடுத்துருக்கிறானே, என் தம்பிக்கு கொடுத்துருக்கிறானே என்று நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் வந்தது என்று சொன்னால் தக்கூன் முஸ்லிமன், நாம் பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆகிவிடுகிறோம். அப்ப நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமோ அதே போல் நம்முடைய உறவினர்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் வரும். கவனிச்சிங்களா, நம்முடைய கணவர் எப்படி இருந்தால் நாம் சந்தோஷப்படுவோமோ அதே போல் இன்னொரு நபருடைய நம்முடைய உறவினர்களுடைய கணவரோடு நாம் சந்தோஷம் நல்லபடியாக இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு உள்ளத்தில் சந்தோஷம் வரும். நம்முடைய மனைவி எப்படி இருந்தால் நமக்கு சந்தோஷம் வருமோ அதே போல் நண்பருடைய அல்லது நம்முடைய சகோதரர்களுடைய மனைவி அந்த மாதிரி இருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் வந்தது என்று சொன்னால் நாம் பரிபூர்ணமான ஒரு முஸ்லீமாக இருப்பார்கள். அதுக்கு மாற்றமாக நமக்கு இந்த மாதிரி இல்லை, அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவன் இப்படி முன்னேறிக்கிட்டே போறானே, அவன் கடை நல்லா வியாபாரம் ஆகுது, அவன் கடை ஒரு கடைக்கு 2 கடை கட்டுறானே, அவன் நல்ல ட்ரெஸ் போடுறானே, இவ்வாறு நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிப்போம் என்று சொன்னால் இது மிக கெட்ட ஒரு குணமா இருக்கு. இதனால் என்ன உண்டாகுது, நாம் முஸ்லீம் என்ற அந்த தன்மையில குறை உள்ளவர்களாக ஆகிவிடுகிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. நண்பர்களே, அப்ப நம்முடைய எண்ணத்தை எப்படி வைக்கணும், விசாலமா வைக்கணும். நாம எப்படி இருந்தா சந்தோஷப்படுவோமோ, நம்முடைய கடை எப்படி வியாபாரமா நாம சந்தோஷப்படுவோம், நம்முடைய குடும்பம் எப்படி இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமோ அதே போல எல்லோருடைய குடும்பமும் இருக்க வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை நாம் கேள்விப்பட்டால் பாரக்கல்லாஹ், எல்லாரும் பரக்கத் செய்ய அல்லாஹ் என்று அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யணும். அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அவர்கள் கஷ்டம் நீங்குவதற்காக வேண்டி துஆ செய்யணும். அவர்கள் சந்தோஷப்படுவதை கொண்டு பொறாமையும் படக்கூடாது, அவர்கள் கஷ்டப்படுவதை கொண்டு நம்ம சந்தோஷம் படக்கூடாது. படட்டும், இன்னும் படட்டும், இன்னும் கஷ்டப்படட்டும், அவன் எப்படி நல்லா இருக்கலாம் என்றெல்லாம் நம்முடைய நப்சு ஷைத்தான் இருக்கிற உள்ளத்தில் சில எண்ணங்களை போடும். இந்த எண்ணங்கள் என்னவாகும் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாத்தில் குறைவை ஏற்படுத்தி பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆகாமல் தடுத்துறான். நண்பர்களே, அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டா சொன்னாங்க, உனக்கு எதை நீ பிரியப்படுவியோ அதையே நீ மற்றவருக்கும் பிரியப்படு. அது யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தெருவில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வீட்டில் எப்பவுமே கரண்ட் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், அதே போல் எல்லோருடைய வீட்லேயும் கரண்ட் இருக்கணும்னு ஆசைப்படணும்.
ஒருத்தர் வீட்டில் கரண்ட் இல்லை, ஃபீஸ் போயிடுச்சு என்று கேள்விப்பட்டோம், உடனே அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். யாரெல்லாம் இங்கே கரண்ட் இருக்கு, யாரெல்லாம் அவர் கரண்ட் இல்லாமல் சிரமப்படுறாரு, யாரெல்லாம் அவர் கரண்ட்டை சீக்கிரமாக உண்டாக்கக்கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலாவை நாம் துவா செய்வோம் என்று சொன்னால் நாம் முஸ்லீமாக, பரிபூர்ண முஸ்லீமாக இருக்கிறோம். இது கஷ்டப்படட்டும், இதனால் கரண்ட்ல இருந்தாங்கல்ல, நாம அன்னைக்கு கரண்ட் இல்லாத போது அவர் கரண்ட் இருந்தார்ல, இன்னைக்கு நாம கரண்ட்ல இருக்கிறோம், அவர் கரண்ட் இல்லாமல் இருக்கட்டும், ஒரு நாள் தானே என்று நாம் ஒரு தவறான எண்ணம் கொள்வோம் என்று சொன்னால் நாம் பரிபூர்ணமான முஸ்லீமாக இல்லாமல் போய்விடுகிறோம். நண்பர்களே, இப்படியே யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது போன்ற செயல்பாடு நடக்கிறதா என்று சொன்னால், அது நடந்தது என்று சொன்னால் அதை மாற்றிங்க, அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அந்த மாதிரி செயல்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க. இவ்வாறு நாம் இருப்போம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆகிறீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நண்பர்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க அதிகமாக சிரிக்காதீங்க, நீங்க தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் அதிகமாக சிரிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாக நீங்க ஆகிடாதீங்க என்று சொன்னால் அது துமீத்துல் கல்ப், அது உள்ளத்தை மௌத்தாக்கிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதிகமாக சிரிக்காது, ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி சிரிக்கலாம், கலந்துக்கலாம். அது ரொம்ப பயங்கரமான சத்தம் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சதே கிடையாது. தங்களுக்கு கேட்குற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் சிரிச்சிருக்கிறாங்க. கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சிருக்கிறாங்க. அதிகமான புன்சிரிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சத்தம் போட்டு வெடி சிரிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சதில்லை. எதற்கெடுத்தாலும் சிரிப்பவர்களாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லை. எதற்கு சிரிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும், அந்த விஷயத்துக்காக வேண்டி மட்டும் நம்ம சிரிக்கணும். அதிகமாக சிரிப்போம் என்று சொன்னால் அந்த சிரிக்குதல் என்ற செயல் உள்ளத்தை மௌத்தாக்கிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நண்பர்களே, அப்ப அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பாவங்களை நினைத்து அழுங்க என்று சொன்னாங்க. அபிகி அலா ஹதியத்திக்கு, உன்னுடைய பாவத்தை நினைத்து அதிகமாக அழுது கொண்டே இருப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதிகமாக அழுவதின் காரணத்தினால் உள்ளம் கழுகப்பட்டு அந்த உள்ளம் நூறானியத்தான உள்ளமாக மாறுகிறது என்று பெரியார்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நண்பர்களே, அப்ப இந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை மேன்மேலும் விசாலமானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வை எந்த முறைப்படி தக்வா செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி தக்வா செய்யுங்கள் என்று சொன்னால், இப்ப எப்படி தக்வா செய்கிறது? அல்லாஹ் தஆலா ஹராமான விஷயத்தை தடுத்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம தடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் இதுதான் உண்மையான தக்வா. கலஞ்சிகள் அல்லாஹ் ஹராமாக்கி இதெல்லாம் நமக்கு தெரிந்து நாம் அதை செய்வோம் என்று சொன்னால் தக்வா இல்லை. அப்ப தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு தெரியும், அதை விட்டு நாம் பேணுதலாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நம்ம தக்வாதாரிகளாக, அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிக உயர்ந்த வணக்கசாலியா நம்ம ஆகிறோம். அதே போல அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் பங்கு வச்சிருக்கோம் அதை பொருந்தி கொள்ள வேண்டும். இதுவும் தக்வால கட்டுப்படுத்தலாம். யா அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த அமல் செய்யணும் என்று எனக்கு நீ பங்கு வச்சிருக்கிற, யா அல்லாஹ் என்னை இப்படி வாழணும் சொல்லி நீ தான் எனக்கு பங்கு வச்சிருக்கிற, இவ்வளவு செல்வம் என்னிடத்தில் இருக்க வேண்டும், இவ்வளவு என்னிடத்தில் ஆடைகள் இருக்கணும், இவ்வளவு பொருட்கள் என்னிடத்தில் இருக்க வேண்டும், இவ்வளவு விதமான கல்வி என்னிடத்தில் இருக்கணும், இவ்வளவு விதமான செயல்பாடுகள் என்னிடத்தில் இருக்கணும், இந்தந்த உறவுகள் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று நீ தான் யா அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிற. ஒவ்வொரு நபரும் என்னிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீதாயாளுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிற என்று நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது இருக்கிறது. இதுவும் தக்வா தான். அல்லாஹ் தஆலா விஷயத்தில் அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது என்பதும் ஒரு தக்வா தான். இப்ப இந்த மாதிரி நாம் அல்லாஹ்வை தக்வா செய்வோம் என்று சொன்னால் தக்குன் அகுனன்னாஸ், மக்களிலேயே மிக தேவையற்றவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா மிக இலகுவாக பூர்த்தி செய்து விடுகிறார். நண்பர்களே, மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க பார்த்தீங்களா, உங்களுடைய உறவுகளிடத்துல உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் நீங்க நல்லபடியா நீங்க நடந்து கொள்ளுங்கள்.
எப்படி நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எப்படி நடக்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி நாம் செயல்படுவதற்கு பெயர் தான் தக்குவா. இப்படி தக்குவாவாக நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் தக்குன் முஃமினன், நாம் முஃமினாக ஆகிவிடுவோம். அப்போ தக்குவா செய்தால் மிகப்பெரிய வணக்கசாலி ஆகிறோம், தக்குவா செய்தால் மிகப்பெரிய வசதி உள்ளவரம் ஆகிறோம், தக்குவா செய்தால் பரிபூர்ண முஃமினானம் ஆகிறோம். அதே போல் அல்லாஹ் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நாம் தெரியப்படுகிறோமோ அதே போல மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதும் தக்குவா தான். அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய தக்குவாவில் கட்டுப்படுதா போயிடும். அந்த தக்குவா நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் பரிபூர்ணமான முஸ்லிமாகவும் ஆகிவிடுகிறோம். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதிகமாக நீங்கள் சிரிக்காதீங்க. அப்போ தேவையில்லாத விஷயத்தில் சிரிக்காதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. இப்போ சிரிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் இதுவும் தக்குவா தான். ஏன்னா ரசூலுடைய ஏவலு கட்டுப்பட்டு பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு விஷயத்துக்கு நம்ம செய்தோம், கட்டுப்பட்டோம். தேவையில்லாத ஜோக்குகள் பார்த்து சிரிக்கிறது, தேவையில்லாத காமெடிகள், அடுத்தவருடைய உடலை பற்றி கிண்டல் செய்து சிரிக்கிறது, அடுத்தவருடைய குறைகளை சொல்லி காட்டி சிரிக்கிறது. இவ்வாறு நாம் சிரிப்போம் என்று சொன்னால் அந்த சிரிப்பு நம்முடைய உள்ளதை என்ன செஞ்சு மோத்தாகிடும். நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மக்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் பொய் சொல்வார் என்று சொன்னால் அவர் தங்குமிடம் நரகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். எதுக்காக மக்கள் சிரிக்கணும் என்பதற்காக வேண்டி இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி என்ன செய்கிறார், கற்பனை செய்து ஒரு ஜோக்கை உருவாக்கி அந்த ஜோக்கை சொல்கிறாரு. அந்த ஜோக்கை பார்த்து மக்கள்லாம் சிரிக்கணும் என்று அதற்காக வேண்டி அந்த பொய்யை சொல்வார் என்று சொன்னால் அந்த நபருடைய தங்குமிடம் நரகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நண்பர்களே, ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பதற்காக வேண்டி சில வழிமுறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்கிறான். ஒரு நபர் ரொம்ப சோகமாக உட்கார்ந்திருக்கிறாரு, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி சில செயல்களை செய்யலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதை செஞ்சும் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதில் பொய் இருக்கக்கூடாது, அடுத்தவரை பற்றிய உடல் கூறுகளை பற்றி குறை இருக்கக்கூடாது, அடுத்தவருடைய மனது கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. இது போன்ற நிபந்தனைகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நகைச்சுவைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. நண்பர்களே, முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு விருந்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு தங்களுடைய அந்த பேரிச்சங்கொட்டைகளை எடுத்து அலி ரலியல்லாஹு அவங்க பக்கத்தில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. போட்டுக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேரிச்சங்கொட்டைகள் அலி ரலியல்லாஹு அவங்க கிட்டே சேர்ந்துருச்சு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலி அவர்களே, என்ன இவ்வளோ பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டீங்க, நீங்கள் 2 பேர் 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பேரிச்சம்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களே, யார் ரசூலுல்லாஹ், ஞானாவது பரவாயில்ல பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கொட்டையை விட்டுட்டு நீங்கள் கொட்டையை சேர்த்து சாப்பிட்டீங்களே யார் ரசூலுல்லாஹ், அவங்க பக்கத்தில் கொட்டையே காணுமே அப்படின்னாங்களாம். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி சஹாபாக்களும் சில நகைச்சுவைகள் செஞ்சிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு சிரிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில நகைச்சுவைகள் செய்திருக்கிறாங்க, அதையும் சில சஹாபாக்கள் சிரிச்சிருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் ஏற்பட்டு ஆக சிரிக்கவே கூடாது என்று சொல்லலை. தேவையில்லாத சிரிப்புகள், அடுத்தவரை சிரமப்படுத்தி சிரிக்கக்கூடிய சிரிப்புகள், அடுத்தவரை குறை சொல்லி சிரிக்கக்கூடிய சிரிப்புகள், இது போன்ற கிண்டல் எடுத்து சிரிக்கக்கூடிய சிரிப்புகளாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் உள்ளதை என்ன வைக்கணும், மௌத்தாக்கிடும். தேவையெல்லாம் எது கிடைத்தாலும் சிரிக்கிறது, இது போன்ற சிரிப்புகள் எல்லாம் கல்வை மௌத்தாக்கிடும். இதை விட்டு நாம் பேணுதலாக இருப்போம் என்று சொன்னால் இதுவும் தக்குவாதான். விளைஞ்சுங்க, தக்குவால இதுவும் ஒரு செயல் தான். அதே போல் அதிகமாக அழுக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான், எல்லாம் உனக்கு நான் எவ்வளோ மாறு செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், என்னை எப்படியெல்லாம் நீ வாழ வச்சிருக்கிற, ஆனால் எனக்கு எவ்வளோ நியமத்துகள் எனக்கு கொடுத்தும் உனக்கு நான் கட்டுப்படாதவனாக, உனக்கு முற்றிலும் வழிபடாதவனாக நான் ஆகிட்டேனே யா அல்லாஹ் என்று நாம் சில தவறுகள் செய்திருப்போமே, அதை நினைத்து அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்தை அழுகுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.
இதுவும் ஒரு ஏவல் தான். இதற்கும் நாம் கட்டுப்படுவோம் என்று சொன்னால் இதுவும் தக்குவாவுக்குள்ள கட்டுப்பட்டதா ஆகிற நண்பர்களே. இவ்வாறு முறைப்படி நாம் தக்குவா செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலாவுடைய உண்மையான முத்தகீன்களுடைய பட்டியல்ல அல்லாஹ் தாலா நம்மளை சேர்த்துருவான். அல்லாஹ் தாலாவை அஞ்சி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. இன்னும் அல்லாஹ் தக்குவா நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சதா அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்ற உணர்வை நம்ம கொண்டு வரணும். சதா அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக உங்களின் மீது அல்லாஹு தாலா கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சதா அல்லாஹ் என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த காலத்தில் பெரியார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு மஇ என்று சொல்லிக் கொடுப்பான். அல்லாஹ் என்னோடு ஹாஜராக இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு மஇ, அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்று அது ஒரு வாய்ப்பாடு மாதிரியே சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால அந்த காலத்தில் இந்த பெரியவர்களிடத்தில் அதிகமான தவறான செயல்கள் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகல. அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்பவர்களாக அல்லாஹு தாலாவுடைய ஏவல் விலக்குகளுக்கு கட்டுப்படி நடக்கக்கூடியவர்களாக அவருடைய தன்மை இருந்தது. இந்த சிந்தனை நாமளும் கொண்டு வரணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹு தாலா நம்ம கூட இருக்கிறான், அல்லாஹ் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அல்லாஹ் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான், யாருமே இல்லைனாலும் அல்லாஹ் என்ன பார்க்கக்கூடியவனா இருக்கிறான் என்ற சிந்தனையை நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் அல்லாஹ் செய்ய சொன்னானோ அதை செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். எதையெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதை செய்யாதவர்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கிடுவான். அல்லாஹ் தாலா இந்த சிந்தனையும் கொண்டு வரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.